தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றம். இன்று ஒரு நாள் அவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அதிமுகவினருக்கு தடை. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திட்டமிட்டு கலவரம் ஏற்படுத்த அதிமுகவினர் முயற்சி. விவாதத்தில் பங்கேற்க அனுமதி அளித்தும் அதிமுகவினர் புறக்கணித்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். 12 முதல் 20 சென்டிமீட்டர் மழை பொழியும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை. இலங்கை கடற்படையால் நாகை மீனவர்கள் 10 பேர் சிறைப்பிடிப்பு. ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 10 பேர் சிறைப்பிடிப்பால் அதிர்ச்சி. மக்களவை சபாநாயகர் தேர்வு குறித்து எதிர்க்கட்சிகளுடன் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. ஒருமித்த கருத்துடன் வேட்பாளரை தேர்வு செய்யும் முயற்சி தீவிரம். கள்ளக்குறிச்சி நீதிமன்ற வழக்கில் மெத்தனால் விநியோகம் 15 நாட்கள் நீதிமன்ற காவல். மெத்தனால் விநியோகம் செய்தவர்கள் உட்பட இதுவரை 21 பேர் கைது. கூடலூர் பகுதியில் உலாவும் காட்டு யானைகளை விரட்ட கும்கி யானைகள் வரவழைப்பு. 50க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் உதவியுடன் தொடர் கண்காணிப்பு. கோவை அருகே சாதி மறுப்பு திருமணம் செய்ததால் 15 குடும்பத்தினரை கிராமத்தினர் ஒத்திவைத்ததாக புகார். கோட்டாட்சியர் முன்னிலையில் இரு தரப்பினர் இடையே இன்று பேச்சுவார்த்தை. பொள்ளாச்சி அருகே ஒரக்கலியூரில் மரத்தின் மீது ஏறிய மலைப்பாம்பு. பாம்பு பிடி வீரர் மூலம் மலைப்பாம்பு மீட்கப்பட்டு குரங்கு அருவி வனப்பகுதியில் விடுவிப்பு. ஒரு நாள் உலகக்கோப்பை தோல்விக்கு T20 உலகக்கோப்பையில் பதிலடி கொடுத்த இந்தியா. ஆஸ்திரேலிய வீரர்களின் பந்து வீச்சை நாலாபுறமும் சிதறடித்த ஒரே நாளில் பல சாதனைகளை படைத்த ரோஹித் சர்மா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.